ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷ்ணு கிச்சன். என்னடா இட்லி ப்ரௌன் கலரில் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கி நான் 4 வகையான தானியங்கள் மிக்ஸ் பண்ணி தாங்க இட்லி பண்ணியிருக்கேன். அது எவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக பஞ்சு போல் வந்திருக்கு பாருங்கள். பார்த்தாலே தெரியும். இங்கே பாருங்கள், இட்லியை புடும்போதே அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க, நான் இந்த இட்லியை எப்படி பண்ணேன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கும் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டாகவும் கொடுக்கலாம். நல்லது, உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. வாங்க, நான் இது நேற்று காலையில் ஒரு 8 o'clock போல் கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, கேழ்வரகு, கம்பு இது 4த்தையும் நல்லா ஊற வச்சுட்டேன். எனக்கு அளவு தெரியாமல் நான் ஊற வச்சுட்டேன். ஊறின பிறகு பார்த்தா நிறையா வந்துருச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம். நைட்டு ஒரு 8 மணி போல் நான் இந்த மாவை அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஆல்ரெடி இட்லிக்கு அரிசி உளுந்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதிலே போட்டு அரைச்சிக்கிறேன். இது எல்லாமே நைஸாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாதியாக அரைச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. வயிறு வலி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். இடையில தள்ளி விட்டு தண்ணி வேறு ஊற்றுங்க. பாருங்கள், நல்லா மஞ்சிருச்சு. இதை நான் அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சமாக இட்லி மாவு கலந்து அப்படியே மூடி வச்சிட்றேன். நைட்டு ஃபுல்லாக வெளியிலே வச்சுட்டேன் நான். அது காலையில் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மாவு எவ்வளோ புளிச்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். பார்க்கும்போதே தெரியுது, அவ்வளோ அழகாக வாசனையாகவும் இருந்ததுங்க. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு போய் வந்திருந்தது எனக்கு. நான் இது கூட அப்படியே கொஞ்சம் உப்பை மிக்ஸ் பண்ணி, நைட்டே உப்பு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நல்லா பொங்கி வெளியில் வந்துடும். ஆமாங்க, சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நமக்கு நைட்டே உப்பு போட்டு வச்சுருந்தோன்னா மாவு பொங்கி வேஸ்ட் ஆகிடும். இதுவே காலையில் நம்ம யூஸ் பண்ணும்போது போட்டால் நல்லாயிருக்கும். உப்பு கலந்து வச்சிங்கன்னா சீக்கிரமாகவும் மாவு புளிச்சிடும். அதுக்காக தான் சொன்னேன். சரி, நான் இப்போ இட்லியெல்லாம் ஊற்றி இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன். இது வெந்துருச்சா வேகலையான்னு நான் ஸ்பூனை எடுத்து இடையில ஒரு 2-3 தடவை நான் குத்தி பார்த்தேன். இட்லி நல்லா சாஃப்டாக வெந்து போச்சு. பாருங்கள், போட்டவே இல்லை ஸ்பூனோட. அதை அப்படியே இறக்கி ஹாட் பாக்ஸில் மாற்றி சுட சுட